ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு துவையல் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா இது என்னதுன்னு பார்க்குறீங்களா? நம்ம புளிய மரம் இருக்கு இல்லையா, புளிய மரத்துலேருந்து அந்த கொழுந்து இலை இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து துவையல் பண்ணி சாப்பிட போகிறோம். இதெல்லாம் வந்து அப்போல்லாம் வந்து இப்போ இந்த புளிய மரம்லாம் பார்க்குறது கிராமத்து பக்கத்தில் தான் நம்ம பார்க்க முடியும். இதை நீங்கள் மார்க்கெட் போகும்போது இந்த கீரை இருந்தது, அதாவது இலை, துளிர் இலை இருந்தது. வேப்ப மரத்தில் எப்படி கொழுந்து வருதோ அதே மாதிரி புளிய மரத்தில் அந்த துளிர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். துவையல் செஞ்சு சாப்பிடும்போதும் அந்த பருப்பில் போட்டு கடைஞ்சி சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். அதை இன்னும் நாள் செஞ்சு காமிக்கிறேன். இது ரொம்ப ரேராக தான் ஒரு மார்க்கெட்டுக்கு. அதால் புளிய மரத்தோட துளிர் அந்த இலை, ஓகேவா. அடுத்தது வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, தனியா, உப்பு, பெருங்காயம், கொஞ்சம் இந்த இலையே வந்து புளிப்பாக தான் இருக்கும், அது கொஞ்சமாக எதிர்ப்புளி கொஞ்சம். இதை வந்து இந்த இலையை நம்ம அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப கொஞ்சம் புளிப்பாகவே இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே உப்பில் டேபிள் சால்ட்டில் போட்டு பெரட்டிட்டு எப்படி நம்ம மாங்காய் சாப்பிடுவோம் அந்த மாதிரி இது 2 இடிச்சிட்டு லேசாக அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். புளி கம்மியாக தான் வைக்கணும், ஏன்னா இந்த இலையே வந்து புளிப்பாக தான் இருக்கும், ஓகேவா. புளிச்சக்கீரை மாதிரியே தான், ஆனால் இது புளிச்சக்கீரை இல்லை, புளிய மரத்தோட இலை கொழுந்து. அதால் புளியை பார்த்து கம்மியாக வச்சுக்கோங்க. இதுக்கு மிளகா நீங்கள் நிறையவே வைக்கலாம். தனியாக போட்டால் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு மேலே கடாய் போட்டாச்சு. இப்போ இதில் நம்ம என்னென்ன போடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கடலைப்பருப்பு, அதாவது 2 ட்ராப் மட்டும் ஆயில் விட்டுக்கோங்க, இல்லை ட்ரை ரோஸ்ட் பண்ணாலும் அப்படியே ஓகே தான். இது சும்மா நான் 2 ட்ராப் ஆயில் விட்டுருக்கேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து லேசாக வந்து வறுத்துக்கலாம். லேசான செகப்பாற வரைக்கும். இதுலேயே வந்து தனியா, மிளகா, புளி எல்லாத்தையுமே இதுலேயே போட்டுடுறேன். லாஸ்ட்டாக நம்ம வந்து உப்பையும் வறுத்து எடுத்துட்டால் ரொம்ப நல்லது. உப்பை நீங்கள் வறுத்து எடுத்து நீங்கள் சமைச்சி பாருங்கள், டேஸ்ட்டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எங்கள் அம்மாலாம் பண்ணும்போது உப்பையும் சேர்த்து வறுத்துட்டு பண்ணுவாங்க. அப்போ வந்து உடம்புக்கு எந்த ஒரு தீங்குமே நம்மளுக்கு வராது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம செய்யக்கூடிய அந்த உணவு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொழுந்தை வந்து இந்த புளிய மரத்தோட இலை இருக்குது இல்லையா, கொழுந்து, அதை லாஸ்ட்டாக ஒரே ஒரு வதக்கினா போகிறோம். ஏன்னா இது ரொம்ப கொழுந்தாக இருக்குது, அதெல்லாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா லாஸ்ட்டு செகப்பாய் வரும்போது, பருப்பெல்லாம் செகப்பாய் வரும்போது அந்த உப்பையும் போட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். சரியா? இது உங்கள் மார்க்கெட்டில் இந்த கீரைலாம் விற்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம சொல்லி வச்சோம்னா அவங்க எப்படியாவது வரவழைச்சி கொடுப்பாங்க. இதை நான் மார்க்கெட் போகும்போது பார்த்தேன். சரி, ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து பண்ணலான்னு பண்ணுறேன். இதே மாதிரி இதை பார்த்துட்டு நீங்களும் கீரைக்காரம்மா கிட்டலாம் சொன்னிங்கன்னா அவங்க வாங்கிட்டு வந்து தருவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வறுத்து எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பருப்பு எல்லாமே பாயாச்சு. இந்த டைமில் நம்ம வந்து உப்பு இருக்கு இல்லையா, போட்டு வறுத்து, உப்பையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதை நீங்கள் வந்து தொகையிலாகவும் அரைச்சி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா பொடி மாதிரி கூட நீங்கள், நம்ம கருவேப்பிலை பொடி அந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கூட ட்ரையாக நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, வெளியில் வைக்காதீங்க. சாப்பிடலாம். பொடி மாதிரியும் நம்ம அரைச்சி சாப்பிட்லாம், இல்லை துவையல் மாதிரியும் அரைச்சி நம்ம சாப்பிட்லாம். என்ன ரெண்டுமே சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? யாருக்கு எது வசதியாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான். இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதோட நம்ம வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் இதை கீரையை
வதக்கணும். ஃபஸ்ட்டு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு எல்லாத்தையும் போட்டு பெருங்காய பொடியும் போட்டேன். இப்போ இதே கடாயி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். இதுலேயே வந்து இந்த புளியக்கீரை இருக்குது இல்லையா, இதையும் போட்டு லேசாக வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சூடே வந்து போகிறோம். இதுக்கு ரொம்ப அதிகமான சூடுலாம் வேண்டாம். இதை பாருங்கள், அதுவே துவண்டு போச்சு பார்த்திங்களா. இந்த ஹீட்டுக்கே வந்து துவண்டு போச்சு. இந்த சூடே போதும். அவ்வளோதான். கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே அரைச்சி எடுத்துன்னு வரலாம். இது பாருங்கள், பார்க்குறதுக்கு தான் நிறைய இருக்கும். இப்படி போட்டு நம்ம பிரட்டி எடுக்கும்போது கம்மியாகிடும். குச்சிலாம் இருக்கே அப்படிலாம் கவலைப்பட வேணாம். துளிராக இருக்கிறதால ஒன்றுமே ஆகாது. புளியங்கீரை வந்து இந்த கலருக்கு சேஞ்ச் ஆகிடும், நல்லா வெளுத்து போயிடும். இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். இது வதக்கும் போதே அந்த புளியங்கீரையோட வாசனை வந்து ரொம்ப நல்லா வரும். இந்த மாதிரி பதத்துக்கு இந்த பொடியை நம்ம செஞ்சு வச்சுக்கணும். இப்போ இதோட இந்த நம்ம வதக்கி வச்சுக்கோம்ல, இந்த கீரையும் போட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைச்சி எடுத்தால் புளியங்கீரை துவையல் தயார். இந்த மாதிரி ஃபார்மில் நீங்கள் வந்து பொடியாக நீங்கள் இதை பாருங்கள், பொடி பொடியாக அரைஞ்சாச்சு. இந்த பொடியை நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை துவையல் வேணும்னா தண்ணி விட்டு அரைச்சிக்க வேண்டியது தான், வேறு ஒன்றும் சிம்பிள். இது பொடியாக வேணும்னா இந்த மாதிரி எடுத்து வச்சு நம்ம இட்லி தோசை அந்த மாதிரி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். இதனால் துவையல் அரைச்சோம்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான். அதுவும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம தயார் பண்ண புளியங்கீரை பொடி, புளியங்கீரை துவையல் ரெண்டுமே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டேன். இது வந்து நல்ல ஒரு கிளாஸ் கண்டெய்னரில், ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுள்ள வச்சுக்கோங்க. இதை பொடியாக வேணாலும் போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசை அந்த மாதிரி. இதுக்கும் நீங்கள் வந்து இதையும் நீங்கள் இட்லி தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம், சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சில பேருக்கு பொடி பிடிக்கும், சில பேருக்கு வந்து துவையல் பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி கிராமத்து பக்கம் எங்கேயாவது போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா, சீசன் இருக்கும்போது அந்த கீரை எடுத்துன்னு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? பாய். இதே மாதிரி அடுத்த vlogல உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர்.